பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரி விதிக்கும் நடைமுறையை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ததால் இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார். இந்த வரி விதிப்பு அமலுக்கு வந்த நிலையில் மேலும் 25% வரி விதிப்பதாக அதிரடியாக தெரிவித்த டிரம்ப் ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் கூடுதல் வரி அமலுக்கு வரும் என கூறியிருந்தார். இந்நிலையில் கூடுதல் வரி விதிப்பதற்கான நடைமுறையை அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் கால அவகாசம் முடிந்ததும் அமெரிக்காவுக்குள் வரும் இந்திய பொருட்களுக்கும் குடோனிலிருந்து வெளியே எடுக்கப்படும் பொருட்களுக்கும் இந்த புதிய வரி விதிப்பு முறை பொருந்தும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவுடன் வர்த்தக உறவை மேற்கொள்ளும் நாடுகள் மீது கூடுதலாக வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் சுபமுகூர்த்த தினத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் தாறுமாறாக உயர்ந்திருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆம்னி பேருந்துகளில் இருக்கையில் பயணிக்க அதிகபட்சமாக 1320 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்போது 3000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாக பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதிநவீன சொகுசு பேருந்து படுக்கை கட்டணமாக 1840 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2 மடங்கு உயர்ந்து 4000 ரூபாய் வரை வசூலிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையிலிருந்து திருச்சிக்கு ஆம்னி பேருந்துகளில் 2500 ரூபாயும் மதுரைக்கு 2800 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதேபோல சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு 3200 ரூபாயும் நாகர்கோவிலுக்கு 3500 ரூபாய் வரையிலும் ஆம்னி பேருந்துகள் வசூல் வேட்டை நடத்துவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக அரசின் காலை உணவு திட்டத்தை பிற மாநிலங்களும் பின்பற்றுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதையொட்டி சென்னை மயிலாப்பூர் சூசையப்பர் தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் மாணவர்களுக்கு உணவு பரிமாறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் பஞ்சாப் முதலமைச்சர் இருவரும் அவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தால் மாணவர்களின் கற்றல் திறன் அதிகரித்திருப்பதாகவும் தமிழக அரசின் இந்த திட்டத்தை பிற மாநிலங்களும் கனடா போன்ற நாடுகளும் பின்பற்றுவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்த திட்டத்துக்காக ஆண்டுக்கு 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக கூறிய அவர் இது செலவு அல்ல முதலீடு என்றும் தெரிவித்தார். மிக மிக சிறப்பானதா மற்ற மாநிலங்களுக்கும் அதை பார்த்து இன்றைக்கு அதை பின்பற்றுவாங்க. அப்படித்தான் காலை உணவு திட்டத்தை பிற மாநிலங்களும் பிற நாடுகளுமே கூட தொடங்கவும் செயல்படுத்தவும் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கனடா போன்ற வளர்ந்த நாடுகள்ல காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து பேசிய பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் காலை உணவு திட்டத்தை தனது மாநிலத்திலும் பின்பற்றப் போவதாக கூறினார். இதற்கு எக்ஸ் பக்கத்தில் நன்றி தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் பஞ்சாபில் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் நாளுக்காக தாம் ஆவலுடன் காத்திருப்பதாக குறிப்பிட்டார். கொடைநாடு பங்களாவை ஆய்வு செய்ய வேண்டும் என தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கொடைநாடு பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜிதின் ஜாய் கொடைநாடு பங்களாவில் தடயங்கள் அழிக்கப்பட்டு உள்ளதால் மாவட்ட நீதிபதி மற்றும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் கொடைநாடு பங்களாவை ஆய்வு செய்ய வேண்டும் என மனு தாக்கல் செய்தார். அந்த வழக்கில் தற்போது விசாரணை நடப்பதாலும் ஆய்வறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளதாலும் பங்களாவை ஆய்வு செய்ய அனுமதிக்க முடியாது என்று சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜித்தன் ஜாய் மனுவை தள்ளுபடி செய்து வழக்கு விசாரணையை செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டார். கோவை அருகே 2 டன் ஜெலட்டின் குச்சிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். சேலத்திலிருந்து கேரளாவிற்கு கோவை வழியாக சென்று கொண்டிருந்த காரில் ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட 2 டன் ஜெலட்டின் குச்சிகளை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். கேரளாவில் உள்ள கல் குவாரிகளில் பயன்படுத்த எடுத்து செல்லப்பட்டதாக காரை ஓட்டி வந்த சுபேர் என்பவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மதுக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து ஓட்டுநர் சுபேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தெற்கு ரயில்வே அலுவலக பணிகளில் ஹிந்தி பயன்பாட்டை அதிகரிக்க அனைத்து துறை ரயில்வே அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயில் தற்போது சுமார் 90,000 பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதில் ரயில்வே பணிகளின் போது தமிழ் மற்றும் ஆங்கிலம் முக்கிய மொழிகளாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி அலுவலக செயல்பாடுகளில் ஹிந்தி பயன்பாட்டை மேம்படுத்த வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக டிக்கெட் கவுண்டர்கள், வங்கிகள், பொதுமக்களுடன் தொடர்பு கொள்ளும் இடங்கள் ஆகியவற்றில் ஹிந்தி அதிகமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அலுவலக ஆவணங்கள், உள் அறிக்கைகள், தினசரி செயல்பாடுகள் போன்றவற்றிலும் ஹிந்தி இடம்பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தெற்கு ரயில்வேயின் அனைத்து பிரிவுகளும் தங்களின் பணி செயல்பாடுகளில் ஹிந்தி மொழியை அதிகரிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்கள் சேவைகளில் ஆங்கிலத்துடன் ஹிந்தியும் இடம்பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் அந்த பகுதியில் செயல்பட்டு வந்த பிரபல உணவகம் ஒன்று ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் மணாலியில் கனமழை பெய்து பியாஸ் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. இந்த நிலையில் அங்கு ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த பிரபல உணவகம் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு முகப்பு சுவர் மட்டுமே எஞ்சியிருந்தது. இதனையடுத்து அந்த வழியாக பயணம் செய்யும் பயணிகள் எச்சரிக்கையோடு இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஹாலிவுட் படங்களில் வரும் காட்சிகளைப் போல் அமெரிக்காவின் அரிசோனா நகரத்தை பிரம்மாண்ட புழுதி புயல் ஒன்று தாக்கியது. ஹபூப் என்ற இந்த புழுதி புயல் நகர் முழுவதையும் தாக்கியது. சுமார் 50 அடி உயரத்தில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய இந்த புழுதி புயலால் இரவில் அப்பகுதி முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி புழுதி புயல் கடந்து செல்ல காத்திருந்தனர். பெருநாட்டை நெருங்கி வரும் சூறாவளியால் 100 துறைமுகங்கள் மூடப்பட்டுள்ளன. தென் அமெரிக்க நாடான பெருவின் கடற்கரை பகுதிகளை சூறாவளி நெருங்கி வருவதால் ராட்சத அலைகள் மோதி ஏராளமான படகுகள் சேதமடைந்துள்ளன. இதனிடையே சூறாவளியின் தாக்கத்தால் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சீனாவை அழிக்க அமெரிக்கா பல விஷயங்களை கையில் வைத்திருப்பதாகவும் ஆனால் அதனை செய்ய மாட்டோம் எனவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பரபரப்பு கருத்தை தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் தென்கொரிய அதிபர் ஜி-லே மயூங்குடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கலந்துரையாடினார். அப்போது பேசிய ட்ரம்ப், சீனாவை அழிக்க எங்களிடம் சில துருப்புச் சீட்டுகள் உள்ளன, ஆனால் அதனை விளையாட மாட்டோம். எங்களுக்கு சீனாவுடன் நட்பு பாராட்ட வேண்டும் என கூறினார். மேலும் சீனா காந்தங்களை அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டும், இல்லையெனில் சீனாவின் பொருட்களுக்கு அமெரிக்காவில் 200% வரி விதிக்கப்படும் எனவும் ட்ரம்ப் அதிரடியாக கூறினார்.